கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்தில் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதிகாமம் 22வது அதிகாரம் 17வது வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை தேவன் எப்படியாக சொல்லுகிறார் என்றால், இந்த வேத பகுதியிலே பாருங்கள், ஆபிரகாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். மோரியா மலையிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய புத்திரன் என்றும் ஏக சுதனென்றும் பாராமல் அவனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய பலிபீடத்திலே படைத்து இந்த நாட்களிலே பலியிடும்படியாக செயல்படுகிற வேளையிலே தேவன் ஆபிரகாமோடு இந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை முதலாவது நாட்களிலே நாங்கள் அவருடைய பலிபீடத்திலே எங்களை படைக்க வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற சுயம், எங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற விடாத காரியங்கள் எல்லாம், விட முடியாத காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து அவைகளை விட்டு விடுகிற வேளையிலேயே தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமோடு தேவன் வார்த்தையினால் இந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நம்மோடு தேவன் செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு மகத்துவமான உடன்படிக்கை, கல்வாரி இரத்தத்தினால் இந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இரத்தம் என்றால் எதை குறிக்கிறது? ஒரு மனுஷனுடைய அல்லது இந்த நாட்களில் மிருகங்களாக இருந்தாலும் இதனுடைய உயிரை இந்த நாட்களில் அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஜீவனோடு தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலமாக இந்த நாட்களில் ஒரு புதிய உடன்படிக்கை இந்த நாட்களிலே தனக்கும் நமக்குள்ளே இந்த நாட்களிலே செய்து வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பேப்பர்னால் உடன்படிக்கை செய்வது அல்லது வார்த்தையினால் உடன்படிக்கை செய்கிறது அல்ல இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறதெல்லாம் சாதாரண காரியம். ஆனால் ஒரு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலமாக இந்த நாட்களில் அந்த ஜீவனுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை வைக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த வார்த்தை இருக்கிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஒருவரும் செய்ய முடியாத உடன்படிக்கையை தேவன் இன்றைக்கு நம்மோடு இந்த நாட்களில் செய்திருக்கிறார். அதை சாயலாகத்தான் இங்கே ஆபிரகாமுக்கு இந்த நாட்களிலே செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே ஆபிரகாம் அந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், யெகோவா ஜீரே என்று சொல்லி அவருக்கு ஒரு பேரை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஜாயிர் இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களிலே அந்த காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய தேவைகளை காத்து கொள்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து கொள்வார். உங்களுடைய சந்தானத்துடைய தேவைகளை பார்த்து கொள்வார். ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் முதலாவது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்மை இந்த நாட்களிலே அர்ப்பணிக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களிலே நாங்கள் அவரிடத்திலே அர்ப்பணிக்கிற வேளையிலே என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே சாதாரணமாக எழுத்தினால் அல்ல அல்லது பேச்சினால் அல்ல இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்கிறவர். அவர் நம்முடைய ஜீவனிலே இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே ஒரு ஜீவ உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்தத்தினாலே
ஒரு ஜீவன் உடன்படிக்கை செய்த இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். உங்களை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். அப்பொழுது தேவன் தன்னுடைய உடன்படிக்கை உங்களோடு செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் ஜீவ உடன்படிக்கை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.